ரிஷபராசி அன்பர்களே, கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4வது பாதம், ரோகிணி நட்சத்திரம் முழுவதும், மிருகசீரிஷம் 1, 2வது பாதங்கள் உங்களுடைய ராசிக்கு உரியதாகும். இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த பலன்கள் இந்த குரு பகவான் ஆகிய சுபகிரகம், தனத்திற்கு அதிபதியான கிரகம் 28/5/2013 முதல் 26/6/2013 வரை செவ்வாயினுடைய நட்சத்திரத்திலே சஞ்சாரம் செய்யும் பொழுது, செவ்வாய் என்று சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு 7 மற்றும் 12வது இடத்திற்கு அதிபதி. அதாவது இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது கூட்டாளிகள், திருமணம், மனைவி அல்லது கணவன், நல்லதொரு உறவுகள், புதிய பரிமாற்றங்கள், ஒப்பந்தங்கள், இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 7வது இடத்தை எல்லாம், இந்த புதிய ஒப்பந்தங்களை எல்லாம் அவர் ஊக்குவிப்பார். ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும், கவலை இல்லை. பெண்களுக்கு சிறப்பாக நல்ல பலன்களை எல்லாம் கொடுக்கக்கூடிய காலம் இது. ஆரோக்கியத்திலும் சரி, அவர்கள் எண்ணிய பலன்கள் எல்லாம் நல்ல முறையிலே நடந்தேறும். மாணவர்கள் சற்று விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு காலம். உத்தியோகஸ்தர்களுக்கு புதிய நண்பர்களுடைய சேர்க்கையினாலே சில உதவிகள் எல்லாம் கிடைக்கும். மற்றபடி 2வது இடமான மிதுன ராசிக்கு அவர் பிரவேசம் பண்ணும் பொழுது தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, கண், செல்வம் இவைகளை எல்லாம் நல்ல முறையிலே உங்களுக்கு நடத்தி கொடுப்பார். சுபமான சுபிக்ஷமான உங்களுடைய வாழ்க்கையிலே கடந்த 12 வருடங்களே, அந்த வருடங்களில் இந்த வருடம் இருக்கிறதே 2013 மே மாதம் முதல் 2014 மே மாதம் வரைக்கும் சிறப்பான இந்த வருடம் என்று சொல்லலாம். மிகவும் பொன்னான காலம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அள்ளி கொடுக்க இருக்கிறார். புதியதான சொத்துக்கள், புதிய தொழில் தொடங்குவது, கூட்டாளிகளுடைய சேர்க்கையினாலே உயர்வான லாபங்களை ஏற்படுத்துவது, விவாகம் அமைவது, ஆரோக்கியத்திலே முன்னேற்றம், இப்படி படிப்படியான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது உங்களுக்கு குறிப்பாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு காலகட்டத்தில் சற்று இடரலான பலன்களை எல்லாம் கொடுப்பார். அது என்னென்று கேட்டால், குரு பகவான் ராகுவினுடைய நட்சத்திரமாகிய திருவாதிரை நட்சத்திரத்தில் வக்ரகதியிலே வரக்கூடிய ஒரு காலம். அதாவது 13/11/2013 முதல் 27/1/2013 வரை இந்த காலகட்டத்தில் சற்று இடர்பாடுகள், ஆரோக்கிய தொந்தரவுகள், திருமண பலன்கள் எல்லாம் திடீரென்று நின்று விடுவதும், அது ஒரு மாதிரி பாஸ் கொடுத்தது மாதிரி ஒரு தடைகள் ஏற்படுவதும் ஏற்படும். 27/1/2014 பிறகு இந்த 13/4/2014 வரைக்கும் கூட இந்த கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் பலன்கள். பிறகு 13/6/2014 வரைக்கும் படிப்படியான உயர்வான பலன்களையே உங்களுக்கு கொடுத்து கொண்டு வருவார் குரு பகவான். சுபிக்ஷமான வருடம் இது. நல்ல பலன்கள் இனிது நடக்கட்டும்.